ओम श्रीमद्देवी गोताय नमः। श्रीशैलेशतया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे नम्यजामादनं मुनिं यक्पीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अश्वदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पूर्वभृग्गुण्यां तुलसीगाननोद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुपर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोजसंस्कृतं गुणपारितं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदपङ्कजभृङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं कृतवाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयामि। ओं श्रीमद्देवी गोदाय नमः। அடுத்ததாக 16வது பாசுரம். இதில் எம்பெருமான் யார், அவன் நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விசேஷமாக இதில் தெரிவிக்கின்றார். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, ஒடித்தோன்னும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நனிலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிழப்பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலைக்கதவம் நீக்கேலோ நம்பாவாய். நாயகனாய் நின்ன, நாயகன் அப்படின்னாக்க யாருன்னாக்க நம்ம வேதமனைத்துக்கும் எது நாயகன்? பிரணவம். அதேபோல் உலகமனைத்துக்கும் பிரணவமாக இருப்பது யார்? நாயகனாய் நிற்பவன் யார்? அவன்தான் நந்தகோபன். அந்த நந்தகோபன் உன்னுடைய கோயில் காப்பவனே, கோயில் காப்பானே அப்படின்னு விசேஷமாக அழைக்கிறார். எம்பெருமானுடைய விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இங்கு பிறப்பதும் தனக்கோர் நாயகன் உண்டாக வேண்டும் என்னும் ஆசையினால்தான். இதைத்தான் வேதம் சொல்வது பிதா புத்திரேன பித்ருமான் அப்படின்னு சொல்கின்றது. அப்படி பிறக்க எம்பெருமான் ஆசைப்படுகிறான். நந்தகோபனுடைய கோயில், நந்தகோபனுடைய கோயில் எது? தத்விஷ்ணோ பரமம் பதம். எம்பெருமான் பரமதத்திலிருந்து இறங்கி நந்தகோபனுடைய கோயிலே பிரதந்திரனாய் பிரீதி அடைகின்றான், சந்தோஷம் அடைகின்றான். மரீஜீனாம் பதமிச்சந்தி வேதசா. எல்லாம் தன் அடியாருடைய உலகமே என்று எம்பெருமானுடைய உள்ளம். கோயில் காப்பானே, கோயில் காப்பவர்களே விசேடமாக அழைக்கின்றார். வாங்கோ அப்படின்னு அழைத்து கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே. என்ன அப்படின்னாக்க, நாம் கோயிலில் போனது முதல்ல சென்றது பார்த்தோம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா துவஜஸ்தம்பம். அங்கே நாம் விழுந்து சாஷ்டாகம் அப்படி சேவிக்கணும். அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு அகங்காரம் மமதை எல்லாத்தையும் கீழே தள்ளி எல்லாம் எம்பெருமானே என்று அவனை சேவிப்பது, அதான் சரணாகதி. சரணாகதியில் அவன் எப்படி உள்ளவன்? லட்சணத்தில் துஜம் போன்றவன். மணிக்கதவம் தாழ்திரவாய். எம்பெருமானுடைய பக்தருக்கு தொலையாய் உள்ள அகந்தை மமதை இவைகளை விலக்க வேண்டும், நீ தாழ்கிறவாய் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே எம்பெருமானும் ஒரு கேட்பது போல் ஒரு விளக்கத்தை சொல்லி, நீங்களாம் யாருன்னு எம்பெருமான் கேட்குறாப்பையும் உடனே நாங்கள் யார்? ஆயர் சிறுமியரோமுக்கு. ஆயர் அப்படின்னாக்க எம்பெருமானுடைய பக்தியிலேயே உள்ள தேடிகள் எல்லாம் பார்த்து கடைசியில் அதில் இன்பம் கண்டவர்கள், அதுதான் ஆயர். சிறுமியரோமுக்கு. சிறுமியர் அப்படின்னா யார்? தன்னடக்கம் உள்ளவர்கள். சின்ன வயசுலேருந்து எம்பெருமான் தான் என்று உள்ளவர்கள். இப்போ யார் வந்திருக்க? எதுக்காக வந்திருக்க? அரை பறை உங்களுக்கு நோன்பு இருக்கிறதுக்காக வந்துள்ளோம். மாயன்
சர்வேஸ்வரனான எம்பெருமான் அவன் யார்? எங்கும் உள்ளவன். அவன் இல்லாத இடமே கிடையாது. மணிவண்ணன் அவன் யார்? எல்லோருக்கும் சௌலபியமாக உள்ளவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் நன்னலே வாயிலே இருந்தான். எம்பெருமான் இந்த நேரத்தில் வருவதாக தெரிவித்துள்ளான். தூயோமாய் வந்தோம். நாங்கள் யார்? தூய்மையாக வந்திருக்கோம். தூய்மைனா என்ன? மனசில் எந்த விதமான கள்ளங்கபட எதுவுமே கிடையாது. வெள்ளை மனசு அப்படிங்கிறா இல்லையா, அதே மாதிரி வெள்ளை மனசோட தூய்மையாக வந்திருக்கோம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்? துயிலழப் பாடுவான். வேதம் சொல்லும்போது உத்திஷ்ட புருஷஹரி ரோஹித பிங்களாட்சி அப்படிங்கிறது வேதம். இப்படி பார்த்து சொல்லும்போது உத்திஷ்ட ரசாத்தூல. ஆழ்வார் சொல்லும்போது அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று சொல்கிறார். துயிலழப் பாடுவான் வேதம் சொல்வது போல் வாழும் எல்லாரும் பாடுறா எம்பெருமான. அவனுக்கே தூக்கம் ஏது? தூக்கம் கிடையாது. பகவானுடைய பக்தர்களுடைய நிலப்பிரியே இருக்கவன். வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா. நாங்கள் வந்து தூய்மையாக உள்ள இந்த பக்த கூட்டத்திற்கு எவ்விதமான சமாதானமும் சொல்லாமல் உடனே கதவு திறக்க வேண்டும். நீ யார்? எங்களுக்கு எல்லாருக்கும் சுவாமி குரு. அதனால் குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, குரு என்பவர் யாருனாக்க பரமாத்மாவையே நமக்கு உபதேசிப்பதால் அவருக்கும் மேலானவர் என்று சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட குரு நீ. நேய நிலக்கதவம் நீக்கேலோரம்பாவாய். மிகவும் நேயத்தால் மந்திரங்களால் மூடப்பட்டிருக்கும் மறைபொருளை உடனே இந்த பக்த கூட்டங்களுக்கு திறந்து காட்ட வேண்டும். உடனே செய். உடனே எங்களுக்கு அனுகிரகம் செய்து பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ண வேண்டும். எல்லாரும் நாங்கள் வந்திருக்கோம். குழந்தைகளே வாருங்கள், நாம் எம்பெருமானை பாடுவோம் என்று வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உடனே வந்து எங்களுக்கு அந்த எம்பெருமானை எங்களுக்கு திறந்து காட்ட வேண்டும். அவனுடைய வேதத்தால் சொல்லப்படும் எம்பெருமானை எங்களுக்கு எந்த விதமான தடங்கமில்லாமல் எடுத்து காமிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதேபோல நாமும் என்றும் எல்லோரும் எம்பெருமானை பிரார்த்தித்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயிகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமல வெஞ்சுமோர் கணபாடி ராஜகோபாலதாசன். ஸ்ரீபக்தி விட்டுச்சித்தார் யமனோ நந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயி நித்யமங்கலம். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु.